trigonometry exercise example 6.19 கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கொஷினாக தான் கொஞ்சம் இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கொஷினில் அவங்களே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம டயக்ராம் போடுற மாதிரி இருக்கும். டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீட்டாக போடணும், கரெக்டாக எல்லா மெஷர்மெண்ட்ஸும் போடணும், ஏன்னா அந்த டயக்ராமுக்கும் மார்க் உண்டு. அண்ட் இந்த டயக்ராமில் மோஸ்ட்லி நம்ம டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதுனால டிஸ்டன்ஸ் என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த யூனிட்டில் நம்ம ஆன்சரும் எழுதணும், ஃபைனல் ஆன்சர்லேயும் அந்த யூனிட் மென்ஷன் பண்ணணும். அப்படி மென்ஷன் பண்ணலன்னா அதுக்கும் மார்க் போயிடும். ஓகே, எப்போல்லாம் நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோமோ அப்போவும் யூனிட் மென்ஷன் பண்ணணும். ஓகே, கொஷனுக்கு போகலாம். A tower stands vertically on the ground from a point on the ground which is 48 meter away from the foot of the tower. The angle of elevation of the top of the tower is 30 degree. Find the height of the tower. கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்காது, நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். The tower stands vertically on the ground. டவர்னாலே என்னது, லைக் ஏர்டெல் டவரோ இந்த மாதிரி நெட்வொர்க் டவர்ஸ் ஏதோ ஒன்று இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெட்வொர்க் டவர் இருக்குது. அந்த நெட்வொர்க் டவர் எப்படி இருக்கும், வெர்டிக்கலாக தானே ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கும், இல்லை படுத்துக்கிட்டா இருக்கும். இந்த மாதிரி இப்படி படுத்துருக்காது, இல்லை வெர்டிக்கலாக தானே ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அதை தான் அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்ல வராங்க. ஓகே, ஸோ a tower stands vertically on the ground அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்ல வராங்க, from a point on the ground which is 48 meter away from the foot of the tower. foot of the tower எது முதல்ல, இதுதான் foot of the tower. இந்த பாயிண்ட் தான் foot of the tower. அந்த foot of the towerலேருந்து ரிவர்ஸில் படிச்சுட்டு போகலாம். 48 meter away from the foot of the tower. இந்த பிளேஸ்லேருந்து 48 meter away. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் தி கிரவுண்டில் ஒரு பாயிண்ட் இருக்கான். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்துட்டு 48 meter away இருக்குது ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி டவர் இஸ் 30 degree. அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னாலே நான் என்ன சொன்னேன், ஒரு லைன் ஆஃப் சைட் இருக்கும். அந்த லைன் ஆஃப் சைட்டுக்கு மேலே ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதே ஒரு லைன் ஆஃப் சைட் இருந்து அதுக்கு கீழே ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த லைன் தான் வந்துட்டு லைன் ஆஃப் சைட். ஏன்னா இந்த பாயிண்டில் இருந்து தான் இந்த டவரோட ஆங்கிளை பார்க்குறாங்க, டவரோட டாப்பை பார்க்குறாங்க. அதனால் இது வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்னன்னு சொல்கிறாங்க, 30 degree. 30 degree ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹைட் ஆஃப் த டவர் கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஷின். ஓகே, ஸோ சேம் திங் இங்கே டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், ஒரு டவர் வரைஞ்சிருக்கேன். அந்த டவர்லேருந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் ஆறுன்ற பாயிண்ட்டால் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபுட் ஆஃப் த டவருக்கும் அந்த ஆறுன்ற பாயிண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் 48 meters இருக்குது. இந்த ஆங்கிள் அவங்களே கொடுத்துருக்காங்க கொஷினில் 30 degree, அதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹெச் கண்டுபிடிக்கணும். ஸோ பிக்யூ அப்படின்றத நான் ஹெச்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கியூஆர் அப்படின்றது வந்துட்டு 48 meterக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே எழுதணும், இந்த மாதிரி டெஃபினிஷன் எழுதணும். ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ன்றனால ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எழுதணும் இதே மாதிரி. லெட் PQ be the height of the tower, PQ is equal to H. Let QR be the distance between the tower and the point R. So QR is equal to 48 meter அப்படின்னு சொல்லி எல்லாமே எழுதணும். நெக்ஸ்ட்டு, இப்போது இந்த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் PQR பார்த்தோன்னா அதோட ஆங்கிள் PQR ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, 30 degree இருக்குது. அதையும் மென்ஷன் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம என்னென்ன அசியூம் பண்ண போகிறோம், என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எந்த QRனால் எவ்வளோன்னு எடுத்திருக்கோம் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிளில் என்ன ஆங்கிள், அதாவது PQRஆ PRQஆ இல்லை QRPஆ அந்த மாதிரி எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணணும். ஓகே, மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இதை பார்த்தோன்னா நமக்கு இங்கே வந்துட்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டு ஹெச், அதுதான் ஆப்போசிட் சைடு. ஹைப்போட்டெனியஸ் வேல்யூ நமக்கு தெரியாது, கீழே வேல்யூ தெரியும் 48 meterன்னு சொல்லி கீழே, அதாவது அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ தெரியும் நமக்கு. ஸோ நம்மக்கிட்ட ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் சைடு வேல்யூ இருக்குது அண்ட் தீட்டா வேல்யூ இருக்குது. அப்படின்னா இது எந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ, tan யூஸ் பண்ணலாமா? ஏன்னா தீட்டா வேல்யூ இருக்குது, ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட் சைடு நம்மக்கிட்ட வேல்யூ இருக்குது. இந்த 3 இன்வால்வ் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா tan தான், இல்லை cot. சரி, நம்ம tan எடுத்துக்கலாம்.
ஸோ tan எடுத்துக்கிட்டோம்னா tan எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ tan theta is equal to opposite by adjacent, opposite side வந்துட்டு PQ அதாவது height of the tower divided by QR adjacent side. அந்த PQவை ஹெச்சால் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். QRக்கு கொஷினில் வேல்யூ கொடுத்துருக்காங்க 48, அதை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். தீட்டாவோட வேல்யூ 13 தெரியும், அந்த 30 ரெப்ரசென்ட் பண்ணுறோம். tan 30 டிகிரிக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேபிளில் படித்தோம் 1/√3, அதால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். தென் h/48னு போடுறோம். இப்போ h ஈக்குவல் டு 48/3. 48 எப்படி எழுதலாம்? 16 × 3ன்னு எழுதலாம். 3 எப்படி எழுதலாம்? √3 × √3ன்னு எழுதலாம். ஸோ √3 கேன்சல் ஆச்சுன்னா 16√3ன்னு வரும். இந்த மாதிரி 16√3ன்னு வந்த உடனே நம்ம அந்த யூனிட்டை போட்டுறணும். ஏன்னா ஒரு சில கரெக்ஷன் பண்ணுற மேடம் ஒரு சார் வந்துட்டு அந்த யூனிட் இல்லைன்னு பார்த்தோன்னே அங்கே ஒரு ½ மார்க் குறைக்க பார்ப்பாங்க. நாட் ஓன்லி இன் ஃபைனல் ஆன்சர், அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம எங்கெல்லாம் இந்த ஃபைனல் வேல்யூவை எழுதுகிறோமோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம யூனிட் போடணும். ஸோ h ஈக்குவல் டு 16√3 மீட்டர், அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஹைட் ஆஃப் த டவர் வந்துட்டு 16√3 மீட்டர்.